வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். நான் நிவேதா. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி 1 மாத காலம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது பொருளாதார மந்தநிலை, டெல்லியின் காற்று மாசு விவகாரம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இன்று தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. ஏற்கனவே 43 மசோதாக்கள் நிலுவையில் இருக்கும் நிலையில் குடியுரிமை சட்ட திருத்த மசோதா, தனிநபர் தகவல் பாதுகாப்பு சட்டம், 3ஆம் பாலினத்தவர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்களை மத்திய அரசு நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க டெல்லியில் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு குலாம் நபி ஆசாத், சமாஜ்வாதி கட்சி மூத்த தலைவர் திரு ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடந்த கூட்டத்தொடர் போல குளிர்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமானதாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி இந்த கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திரு சரத் அரவிந்த் பாப்டே இன்று பதவியேற்க உள்ளார். டெல்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் 46வது தலைமை நீதிபதியாக பதவி வகித்த திரு ரஞ்சன் கோகோய் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதை அடுத்து மூத்த நீதிபதி திரு சரத் அரவிந்த் பாப்டே 47வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது 63 வயதாகும் திரு சரத் அரவிந்த் பாப்டே வரும் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வரை, அதாவது சுமார் 17 மாத காலம் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி வகிப்பார். உள்ளாட்சி தேர்தலை உறுதியளித்தபடி நடத்தாத தமிழக அரசு மற்றும் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்த உத்தரவிடக் கோரி ஜெயசுகின் என்ற வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அக்டோபர் மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதாக மாநில அரசு சார்பில் அப்போது உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் அதன்படி மாநில அரசு செயல்படாததால் மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக அரசுக்கு எதிராக வழக்கறிஞர் ஜெயசுகின் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். காற்று மாசு காரணமாக டெல்லியில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. டெல்லியில் கடந்த 4ஆம் தேதி காற்று மாசு அபாய கட்டத்தில் இருந்தது. இதனால் 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. பின்னர் 3 நாட்கள் பள்ளிகள் நடைபெற்ற நிலையில் காற்று மாசு மீண்டும் அதிகரித்தது. இதனால் 14, 15 ஆகிய தேதிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் வார விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா கட்சியுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பது குறித்து டெல்லியில் இன்று காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தியுடன் தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு சரத்பவார் ஆலோசனை நடத்தவுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பதில் நீண்ட இழுபறி நீடித்ததால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. சிவசேனா கட்சி தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. டெல்லியில் இது தொடர்பாக இன்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் சோனியா காந்தியும் சரத்பவாரும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வ.உ. சிதம்பரனாரின் 83வது குரு பூஜையையொட்டி நெல்லையில் உள்ள மண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்த இன்று வருகை தரும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் தயாராகி வருகின்றனர். நெல்லை மாநகராட்சி கட்டத்திற்கு எதிரே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனாரின் மணிமண்டபத்தை கடந்த 2005ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி மாண்புமிகு அம்மா திறந்து வைத்தார். இந்நிலையில் வ.உ. சிதம்பரனார் 83வது குரு பூஜை விழா இன்று நடைபெறவுள்ளது.
மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தவுள்ளார். வெள்ளையனுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சுதேசி கப்பலை இயக்கிய வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளையுடைய 83வது குரு பூஜை விழாவுக்கு நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆர்.கே. நகர் சட்டப்பேரவை உறுப்பினர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற இனிய தலைவர், அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுவையாகி சுகமாகி சுந்தர தமிழாகி இரவாகி பகலாகி பாசமுள்ள உறவாகி நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற இனிய தலைவர், மக்கள் செல்வர் அண்ணன் தினகரன் அவர்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு திரளாக கலந்து கொண்டு அவருக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். இலங்கையின் 8வது அதிபராக கோத்தபய ராஜபக்ச இன்று பதவியேற்க உள்ளார். அண்டை நாடான இலங்கையில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் நடைபெற்றது. பொதுஜன பெரமுனா கட்சி சார்பில் போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்சேவின் சகோதரர் கோத்தபய ராஜபக்சேவுக்கும் ஆளும் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் முன்னாள் அதிபர் பிரேமதாசாவின் மகன் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையே இந்த தேர்தலில் கடும் போட்டி நிலவியது. முடிவில் கோத்தபய ராஜபக்ச 13,60,16 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இன்று பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுவதையொட்டி அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன. நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் கெத்தை இடையிலான மலைப்பாதையில் காட்டு யானை கூட்டம் பேருந்துகளை வழிமறிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. மஞ்சூரில் இருந்து 38 பயணிகளுடன் ஒரு அரசு பேருந்து கோவையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது மலைப்பாதையில் ஒரு காட்டு யானை கூட்டம் அதனை வழிமறித்தது. பேருந்து அருகே வந்து உரக்க சப்தமிட்டபடி அந்த கூட்டம் வந்ததால் பயணிகள் அனைவரும் அச்சமடைந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு அவை அங்கிருந்து சென்ற பிறகே பயணிகள் நிம்மதியடைந்தனர். கரூர் மாவட்டம் அரூர் அருகே கொசுவலை தயாரிப்பு தொழிற்சாலை அலுவலகத்தில் தொடர்ந்து 4வது நாளாக இன்றும் வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. சிவசாமி என்பவருக்கு சொந்தமாக கொசுவலை தயாரிப்பு தொழிற்சாலை மற்றும் ஏற்றுமதி நிறுவனத்தில் வருமான வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளதாக வந்த தகவலை அடுத்து அவரது வீடு, அலுவலகம், கொசுவலை தயாரிப்பு தொழிற்சாலை உள்ளிட்ட இடங்களில் கடந்த வெள்ளிக்கிழமையில் இருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கஜா புயல் வீசி ஓராண்டாகியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிரந்தர வீடு கட்டித்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். நாகை மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கஜா புயல் அடித்து ஓராண்டு நிறைவடைந்திருக்கிறது. இதுநாள் வரை முழுமையான நிவாரணம் கிடைக்கவில்லை என்ற கருத்து, கோரிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வீடுகளை இழந்தவர்களுக்கெல்லாம் 1 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் இதுநாள் வரை அதற்கான அடிப்படையான எந்த பணிகளும் துவங்கவில்லை. அந்த பயனாளிகள் பட்டியலும் தயாராகவில்லை, அதற்கான இடமும் தேர்வு செய்யப்படவில்லை. ஆக மொத்தத்தில் வீடு இழந்தவர்கள் மீண்டும் வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கிற இந்த சூழ்நிலையில் எப்படி வாழ்வது என்ற ஒரு இக்கட்டான சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சபரிமலையில் மண்டல பூஜைக்காக ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். வருடாந்திர மண்டல பூஜைக்காக கடந்த 16ஆம் தேதி மாலை சபரிமலை நடை திறக்கப்பட்டது. இதனையடுத்து இருமுடி அணிந்த பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக சபரிமலைக்கு வருகை தருகின்றனர். கூட்ட நெரிசலை சமாளிக்க ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். டெல்லியில் கடந்த சில நாட்களாக உச்சத்தை அடைந்திருந்த காற்று மாசு இன்று கணிசமாக குறைந்துள்ளது. டெல்லியில் கடந்த 2 வாரங்களாக காற்று மாசு அதிகரித்து வந்தது. கடந்த சில நாட்களாக காற்று மாசு தர குறியீட்டு எண் PM 2.5 ஆனது 500 என்ற அபாய நிலையில் இருந்தது. இதனால் கண் எரிச்சல், மூச்சு திணறல் போன்றவற்றால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்த நிலையில் இன்று PM 2.5 ஆனது 188 என்ற அளவிற்கு குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் நிர்ணயிக்கப்படும் கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்து
பெட்ரோல் டீசல் விலை தினம்தோறும் மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. எண்ணெய் நிறுவனங்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி சென்னையில் பெட்ரோல் நேற்றைய விலையிலிருந்து 16 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் 76 ரூபாய் 97 காசுகளுக்கும், டீசல் விலையில் மாற்றமின்றி 69 ரூபாய் 54 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மதுரவாயல் பகுதி கழகம் மற்றும் வெள்ளிவாக்கம் ஒன்றிய கழகங்கள் சார்பில் வலசரவாக்கத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வரும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டி களப்பணிகள் ஆற்றுவது குறித்தும், புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை உள்ளிட்ட கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு இ. லக்கி முருகன் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது வெள்ளிவாக்கம் ஒன்றிய கழக செயலாளர் போரூர் கார்டன் ரவி, மதுரவாயல் பகுதி கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் திரளாக பங்கேற்றனர். சென்னையை அடுத்த சேலையூர் மகாதேவன் நகரில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு மா. கரிகாலனால் நிர்ணயிக்கப்பட்ட புது மந்திராலயத்திற்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ ராகவேந்திரருக்கு வாசனை திரவியங்கள் மற்றும் பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இதனையடுத்து ராகவேந்திர சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. 10,000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை திரு மா. கரிகாலன் தொடங்கி வைத்தார். வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே மகளை திட்டியதால் சொந்த தம்பியை அவரது அண்ணன் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விளாச்சேரி வேளாளர் தெருவில் வசிக்கும் பாண்டே என்பவர் தனது மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து தனது தாய் வீட்டில் தனது மகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் பாண்டியின் 8 வயது சிறுமி வீட்டில் சிறுநீர் கழித்துள்ளார். அதனை கண்டித்து அதே வீட்டில் வசித்து வந்த அவரது தம்பி சம்பத் என்பவர் தகாத வார்த்தைகளால் சிறுமியையும் அவரது தாயையும் திட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அண்ணன் பாண்டி தூங்கிக் கொண்டிருந்த சம்பத்தை கழுத்து மற்றும் நெற்றியில் அரிவாளால் வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று தானாக தீப்பிடித்து எரிந்தது. அதில் பயணம் செய்தவர்கள் சுதாரித்துக் கொண்டு வெளியேறியதால் உயிர் சேதம் தடுக்கப்பட்டது. சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த சூர்யா என்பவர் தனது குடும்பத்தினருடன் கண்டிகையில் உள்ள சிவன் கோவிலுக்கு காரில் சென்றுள்ளார். தாம்பரம் அருகே வந்தபோது கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. உடனடியாக கார் நிறுத்தப்பட்டு அதில் இருந்த 11 பேர் வெளியேற்றினர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பற்றி எரிந்து கொண்டிருந்த காரின் தீயை அணைத்தனர். எனினும் கார் முழுவதுமாக எரிந்து சாம்பலானது. நாகை வடக்கு மாவட்டம் செம்பனார்கோவில் ஒன்றிய கழக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ். செந்தமிழன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வரும் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. செம்பனார்கோவில் வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு கே. வி. ஜனார்த்தனம் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். உளுந்து, பாசி போன்ற மானாவாரி பயிர்களுக்கு அரசே கொள்முதல் விலை நிர்ணயம் செய்ய வேண்டுமென தூத்துக்குடி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒட்டப்பிடாரம், குமார ரெட்டியார்புரம் போன்ற பகுதிகளில் விவசாயிகள் உளுந்து, பாசி போன்ற மானாவாரி பயிர்களை பயிர் செய்துள்ளனர். இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து விவசாயம் செழித்துள்ள போதிலும் குவிண்டால் 5,000 ரூபாய்க்கே விலை போவதால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ளனர். எனவே மானாவாரி பயிர்களுக்கு 7,000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் கண்மாயில் குளித்த சிறுமி நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்எஸ் மங்கலம் அருகே உள்ள மேலசெங்குடியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவரின் 13 வயது மகள் ஐஸ்வர்யா அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இவர் நேற்று மாலை அந்த பகுதியில் உள்ள கண்மாயில் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தண்ணீரில் மூழ்கியதில் மூச்சு திணறி உயிரிழந்தார். இத்தாலி நாட்டின் வெனிஸ் நகரம் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக வெனிஸ் நகரமே வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. எல்லா பகுதிகளிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடும் சேதத்தை அந்த நகரம் சந்தித்துள்ளது.
வெள்ள சேதம் காரணமாக அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சின்னக்கலையமுத்தூரில் 7வது படிக்கும் ஒரு மாணவி கண்ணை கட்டிக்கொண்டு படிப்பதும் நிறங்களை கூறுவதும் பார்ப்போரை அதிசயத்தில் ஆழ்த்தி வருகிறது. நெய்க்காரப்பட்டியில் உள்ள ஒரு தனியார் பள்ளி மாணவியான ராகவி பிரைடர் மைண்ட் என்ற சிறப்பு பயிற்சி மூலம் இந்த கலையில் தேர்ச்சி பெற்று விளங்குகிறார். கண்களை துணியால் இறுக்கமாக கட்டிக்கொண்ட பிறகு எதிரே காட்டும் எழுத்து, நிறம், வாசகங்களை சர்வ சாதாரணமாக சொல்கிறார். கண்களை கட்டிக்கொண்டு புத்தகங்களை மிக சாதாரணமாக படிப்பது பார்ப்போரை ஆச்சரியப்பட வைக்கிறது. எனக்கு 15 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நான் கண்ணை கட்டிட்டு படிப்பேன், எழுதுவேன், கலர்ஸ் கண்டுபிடிப்பேன். தென் இப்போ நான் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். வண்டி ஓட்டு ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பிரைட்டர் மைண்டுன்னு ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டோம். அதில் பாப்பா கண்ணை கட்டிட்டு கலர்ஸ் கண்டுபிடிப்பா, கார்ட்ஸ் கண்டுபிடிப்பா, புக்கை தலைகீழாக வச்சாலும் படிப்பா, கண்ணை கட்டிட்டு படிப்பா, எழுதுவா. அப்புறம் இதே ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களெல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் ப்ரோக்ராமும் பண்ணியிருக்கிறா. பேராசிரியை நிர்மலாதேவி விவகாரத்தில் மதுரையைச் சேர்ந்த அமைச்சருக்கு தொடர்பு இருப்பதால் அவரை காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து நிர்மலாதேவிக்கு மிரட்டல் வருகிறது என்று நிர்மலாதேவியின் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமைச்சருக்கு உள்ள தொடர்பு குறித்த ஆதாரங்களை விரைவில் வெளியிட உள்ளதாகவும் கூறினார். தொடர்ச்சியாக அவருக்கு மிரட்டல் வருவதாகவும், நேற்றைய தினம் நள்ளிரவில் அமைச்சர்கள் அனுப்பிச்சி விட்டுருக்கிறார்கள், நீ நாளைக்கு வழக்கு விசாரணைக்கு வரக்கூடாது, வந்தால் ஆசிட் ஊற்றிடுவோம், இல்லாட்டி நடு ரோட்லேயே வச்சு உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டினதாகவும், கதவுகள்லாம் உடைச்சிட்டு போனதாக அந்த படங்கள்லாம் எனக்கு இப்போ புகைப்படத்தில் அனுப்பிச்சிருந்தாங்க. உயர் வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் இந்த வழக்கை நான் ஆரம்பத்திலிருந்து எடுக்கின்ற பொழுது இந்த வழக்கை நிச்சயமாக நிர்மலாதேவி நடத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இது பாலியல் வழக்காக மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. பாலியலுக்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் வர்க்கம் ஓடி ஒளிந்திருக்கிறார்கள். அவருடைய முகத்திரையை கிழிப்பதற்காக தான் இந்த வழக்கை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். திருச்சி மாவட்டத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டி உலக சாதனை நிகழ்வுகளை நிகழ்த்தி அசத்தினர். பிரத்யுன் என்ற 11 வயது மாணவர் முட்டையின் மீது யோக நித்ரா ஆசனத்தில் 5 நிமிடங்கள் அமர்ந்தும் புதிய உலக சாதனைகளை நிகழ்த்தினர். இந்த நிகழ்ச்சி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வீட்டில் இருந்த காதலியை கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்ற காதலனை போலீசார் தேடி வருகின்றனர். சிதம்பரம் அருகே உள்ள வடமூர் கிராமத்தைச் சேர்ந்த தனலட்சுமி சக்திவேல் என்ற இளைஞரை காதலித்துள்ளார். இந்நிலையில் வடமூர் கிராமத்தில் உள்ள தனது பாட்டி வீட்டில் தனலட்சுமி இருந்தபோது அவரை சந்திக்க சக்திவேல் அங்கு வந்துள்ளார். இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது தனலட்சுமியை திடீரென கத்தியால் குத்திவிட்டு சக்திவேல் தப்பி ஓடிவிட்டார். இதில் அவரது கழுத்து மற்றும் தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து சிகிச்சைக்காக தனலட்சுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டங்களில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் உள்ளாட்சித் தேர்தலில் ஆற்ற வேண்டிய களப்பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மதுரை புறநகர் தெற்கு செல்லம்பட்டி ஒன்றிய கழக சார்பில் உள்ளாட்சித் தேர்தல் பணிகள் மற்றும் கழக வளர்ச்சி குறித்த கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் திரு இ மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கழகத்தினர் விருப்பு மனுக்களை வழங்கினர். ஒன்றிய செயலாளர் திரு சவுந்தரபாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி வடக்கு மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட மணப்பாறை நகரம், மணப்பாறை மற்றும் வையம்பட்டி ஒன்றிய கழக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் கழக தலைமை நிலைய செயலாளர் திரு ஆர் மனோகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களின் வெற்றிக்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் வரும் 22ஆம் தேதி திருச்சி மாநகருக்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மணப்பாறை நகர கழக செயலாளர் திரு மதிவாணன்,
வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு செங்குட்டுவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகர் கழகம் மற்றும் ஒன்றிய கழகத்தின் சார்பில் உள்ளாட்சி தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் திரு முத்துசாமி தலைமையில் நடைபெற்றது. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பது என உறுதி ஏற்றுக்கொண்டனர். மேலும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உள்ளாட்சி தேர்தலுக்கான விருப்ப மனுவை வழங்கினர். இதில் கழக அமைப்பு செயலாளர் திரு கதிர்காமு, நகர் கழக செயலாளர் திரு பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக நிர்வாகிகள், செயல் வீரர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் புழலில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு கே.ஏ. மலைமேகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் பகுதி கழக செயலாளர்கள் திரு கே.எஸ். வேதாச்சலம், திரு த. ஸ்ரீதர், திரு எஸ். ரகு, நாரவாரிக்குப்பம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி திருவரக்குளம் கிழக்கு ஒன்றியம் கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் திரு ராபர்ட் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளர் திரு சிவசண்முகம், மாவட்ட கழக செயலாளர் திரு விடங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பனங்குளம் ஊராட்சியில் போட்டியிட மகளிர் அணி துணை செயலாளர் திருமதி விஜயா, கழக அமைப்பு செயலாளர் திரு சிவசண்முகம், மாவட்ட கழக செயலாளர் திரு விடங்கரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஈரோடு மாநகர் மாவட்டம் வீரப்பஞ்சத்திரம், சூரியம்பாளையம், பெரிய சேமூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 250க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு டி. தங்கராஜ் முன்னிலையில் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கழக பொருளாளர் திரு தரணி சண்முகம், அவைத்தலைவர் திரு நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாகை வடக்கு மாவட்டம் செம்பனார்கோவில் ஒன்றிய கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ். செந்தமிழன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் ஆற்ற வேண்டிய களப்பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. செம்பனார்கோவில் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு கே.வி. ஜனார்த்தனம் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் துப்புரவு தொழிலாளி ஒருவர் குப்பைகளை கையாள்வது குறித்து பாடல் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். மகாதேவ் ஜாதவ் என்ற துப்புரவு தொழிலாளி சுற்றுப்புற தூய்மை, குப்பைகளை தரம் பிரித்தல், கழிவுநீர் மேலாண்மை உள்ளிட்டவைகள் குறித்து பாடல் பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். கடந்த 25 ஆண்டுகளாக இவர் இந்த செயலை செய்து வருகிறார். பாடல்கள் மூலம் தனது கருத்துக்கள் பொதுமக்களை எளிதாக சென்றடைவதாக துப்புரவு தொழிலாளி மகாதேவ் தெரிவித்தார். மதத்தை வைத்துக் கொண்டு பாஜக அரசியல் செய்து வருவதாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் குற்றம் சாட்டியுள்ளது. திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அதன் பொதுச் செயலாளர் திரு முகமது, ஐஐடியில் மாணவி ஃபாத்திமா தற்கொலைக்கு பிறகாவது கல்வி அனைவருக்கும் சமம் என்ற நிலையை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலகம் முழுவதும் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் எனப்படும் பிரம்மாண்ட கட்டிடங்கள் விதவிதமாக கட்டப்படுகின்றன. நம்மை பிரமிக்க வைக்கும் வடிவம் மற்றும் தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்ட உலகின் சிறந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு.
அதை போன்ற ஒரு அமைப்பில் கட்டியுள்ளனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.